முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுக்கப்படலை, கொடுத்திருந்தால் இவ்வளவு பெரிய சேதம் இருக்காது அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றார். அதே நேரத்தில் வானிலை அறிக்கை துல்லியமாக இல்லை அப்படிங்கிறது அன்புமணி ராமதாஸ் அவருடைய குற்றச்சாட்டு. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 50 சென்டிமீட்டர் அளவுக்கு மயிலம், ஊத்தங்கரை போன்ற பகுதிகள் எல்லாமே மழை கொட்டி தீர்த்திருக்கு. மக்கள் சாலைகளில் பரிதவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இதை முன்னரே கணிக்க முடியல? இதில் மாநில அரசோட செயல்பாடு பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது விழுப்புரத்தில் ரெட் அலர்ட் கொடுக்கவே இல்லை. அதான் யதார்த்தமான ஒரு விஷயம், உண்மைதான் அது. அதே மாதிரி இந்த புயலை பார்த்தீங்க அப்படின்னா, இதை இவங்க வரக்கூடிய அறிவிப்புலாம் பார்க்குறப்ப அந்த ஒரு படத்தில் விவேக் சொல்கிற மாதிரி தான், ரைட்டில் கையை போட்டு லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ஸ்ட்ரைட்டாக போவோங்கிற மாதிரி நம்மளை பாதிப்படுத்திருச்சு. ஆனால் இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, மோடியும் பாஜக ஒன்றிய அரசும் தான். என்னடா எதுக்கு எடுத்தாலும் அதை சொல்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதுக்கான விஷயங்கள் இருக்குது. அதாவது காலநிலை மாதிரின்னு ஒன்று உண்டு. இந்த காலநிலை மாதிரி அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்தந்த பகுதியில், உலகத்தில் இருக்கிற அந்தந்த பகுதியில் எப்பப்போ எந்தெந்த மாதிரியான இயற்கை பேரிடர்கள் பிரச்சனைகள் வந்ததோ அதை பதிவு பண்ணுறது கணினியில் பண்ணி அதை வச்சுருப்பாங்க. அப்போ அடுத்தடுத்தது எப்படி வரப்போகுது என்ன அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். பழைய விஷயங்களையும் பார்க்க முடியும். அடுத்தடுத்தது எப்படி வருங்கிறதையும் அந்த காலநிலை மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். இதற்கான ஏற்பாடு இல்லாமல் இந்தியாவில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஐரோப்பிய காலநிலை மாதிரியையும் அமெரிக்க காலநிலை மாதிரியையும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையினால் சரியாக கணிக்க முடியாத ஒரு போக்கு இருந்தது. இது எப்போ இதுக்கான ஒரு மாற்றம் வந்ததுன்னா, காங்கிரஸ் அரசில் சுற்றுச்சூழல் அமைச்சராக ஜெய்ராம் ரமேஷ் வந்ததுக்கப்புறம் அவர் 100 கோடி ரூபாய் ஒதுக்கி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிராபிக்ஸ் மெட்டாலஜி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார், அரசு நிறுவனம். அது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த காலநிலை மாதிரி அப்படிங்கிறத கணிக்குது. இதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம இந்த புயலை கரெக்டாக கணிக்கலாம். ஆனால் எப்போ இந்த மோடி தலைமையிலான, நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஆட்சிக்கு வந்ததோ இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனை அவங்க கண்டுக்கவே இல்லை. அதனால் நம்ம என்னன்னா, பழைய மாதிரியே அமெரிக்க காலநிலை மாதிரியவும் ஐரோப்பிய காலநிலை மாதிரியும் வச்சுக்கிட்டு பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த ஃபெஞ்சல் புயலோட திசை வழி போக்கையே சரியாக கணிக்க முடியல சார். இப்போ திடீர்னு முதல்ல அதோட திசை வழி போக்கு வேற சொன்னாங்க. ஆனால் அது டோட்டலாக எடுத்திருக்கிற ரூட் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கு. இதுக்கு அவங்கள நம்ம குறை. இதுக்கு தான் என்னன்னா, இதுக்கான அக்கறையை ஒன்றிய அரசு செய்யவில்லைங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த விஷயம் சொல்கிறேன். இந்த காலநிலை மாதிரிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ ஒரு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரொம்ப ஒரு தெளிவாக பல விஷயங்கள் அவர் தெளிவாக சொல்லக்கூடியவர், ஒவ்வொரு இது நிழல் பட்ஜெட் போடக்கூடியவர். அது மாதிரி இந்த விஷயத்துக்கு கூட அவர் சொன்னார் அவருடைய பேட்டியில். அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் மழை பெய்யுதுன்னா மழை பெய்யுது, புயல் அடிக்குதுன்னா அடிக்குதுன்னு. அதுக்கு என்னன்னா, அந்த காலநிலை மாதிரி அப்படிங்கிற விஷயம்தான் முக்கியம். இதுக்கான விழிப்புணர்வும் நமக்கு வரணும். வரலாறு காணாத ஒரு வெள்ளம் ஏற்பட்டது. புளோரிடா போன்ற பகுதிகள் எல்லாம் கூட மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது. இப்போ டோட்டலே இப்போ கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது தான் இஷ்யூவா, இல்ல இதெல்லாம் அரசு கணிக்க முடியல அப்படிங்கிறது? அதுக்கு வர்றேன். அதனால முதல் விஷயம், நம்ம கணிப்புக்கான ஒரு விஷயத்தை ஒன்றிய அரசு சரியா செய்யலை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாடு அரசு எப்படி செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா எதிர்கட்சியில் சொல்கிறாங்கல்ல, இவங்க இந்த 4000 கோடி செலவு பண்ணாங்க செய்யலை அப்படின்னு. முதல்ல இந்த 4000 கோடி இதுக்காக ஒதுக்குனாங்கிறதே தவறு. முதல்ல 1200 கோடி, அதுக்கப்புறம் 1000 கோடி. இவங்க என்னன்னா, இந்த அடையாரெல்லாம் சரி பண்ணுறதுக்கான தொகையும் சேர்த்து சொல்கிறாங்க. இந்த 2200 கோடியில் இவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன் அண்ட் கவர், இது பேர். அதான் குறிச்சிட்டு வந்தேன். அதாவது அந்த சாலை ஓரங்கள்லேயே சாலை மாதிரியே சிமெண்ட் போட்டு கீழே அந்த பாதாள சாக்கடை மாதிரி பெரிய அளவில் வரக்கூடியது இதுக்கான விஷயங்கள். இதை தமிழ்நாடு அரசு சரியாக செஞ்சிருக்கிறதுனால தான் 20 சென்டிமீட்டர் போல் மழை பெய்த போது பெரிய அளவு பாதிப்பு இல்லை. இதை தான் முதலமைச்சரும் சொன்னார். இவங்க இந்த விஷயத்தை சரியாக செஞ்சிருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயமும் என்னன்னா, இந்த செம்பரம்பாக்கம் அருவியில் ஏரியில் பார்த்தீங்கன்னா அது 24 அடி. ஆனால் அந்த 19 அடியிலேயே கண்ணும் கருத்துமாக கவனித்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த அடி தண்ணி. இப்போ இதே 2015 என்னாச்சுன்னு நமக்கு தெரியும். செம்பரம்பாக்கம் அணியில் தான் அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது
அப்பயே கூட அதை பற்றிலாம் வந்தது. அவங்க தூங்குறவங்களை எழுப்புறதுக்கான பயந்துக்கிட்டு விட்டுட்டாங்க அப்படிலாம் வந்துச்சு. சென்னையே மூழ்குச்சு. அந்த மாதிரியான விஷயம் இல்லை. இப்போ என்னன்னா மிக தெளிவாக கண்ணும் கருத்துமாக கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த கவனித்து 19 அடிக்கு மேலே இந்த செம்பரம் பக்கத்தில் மயில் தான் விட்டுட்டு இருக்கிறாங்க. இது ஒரு உதாரணம். இந்த அரசு எப்படி செயல்படுது அப்படிங்கிறது உதாரணம் ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் போகிறாரு. இப்போ குளத்தூர் இதுலேயே போனீங்கன்னா இது அவருடைய தொகுதி தான். அதுக்கு மட்டும் இல்லை, விழுப்புரம் போகிறாரு, மற்றதும் போகிறாரு. அந்த குளத்தூரில் அவருடைய ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கனாலே அந்த 1.5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு உள்ள மழைநீர் சேமிப்பு தொட்டி இருக்குது. அங்கே போய் ஆய்வு செய்கிறாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையம், அப்புறம் குடிநீர் வடிகால் வசதி எப்படி, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறாரு. இவர் ஒரு பக்கம் பார்க்குறாருன்னா துணை முதலமைச்சர் இன்னொரு பக்கம் பார்க்குறாரு. அவர் போகிற விஷயங்களும் அமைச்சர்கள், அதிகாரிகள், சென்னை மேயர், இப்படி ஒட்டுமொத்தமான நிர்வாகம் சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கு. இது ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி நான் இந்த இதை முடிக்கிறேன். அப்படின்னா இப்போ சென்னையில மக்களும் சரி, அரசும் சரி, அதிகாரிகள் எல்லாருமே மென்டலி ப்ரிப்பேர்டா இருக்காங்க. மற்ற மழைநீர் வடிகால்கள் அந்த பணிகள் எல்லாமே கை கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, இப்போ விழுப்புரம், கடலூர் போன்ற மாவட்டங்கள்லாம் தண்ணியில தத்தளிக்கிறத கவனிக்க முடியுது. இப்போ தென்பெண்ணை ஆறுல வந்து அவ்வளவு நீர்வரத்து இருக்கு. ஒரு 2 லட்சம் கன அடியை தாண்டி நீர்வரத்து இருக்கு. அந்த கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கிறாங்க. இப்போ மொத்த கவனிப்பும் சென்னையை நோக்கியே இருக்கிறதுனால மற்ற விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்லாம், கடலூர்லாம் கவனிக்கப்படாமல் போயிடுதோ? அதை நம்ம பேசணும், அவசியம் பேச வேண்டிய ஒரு விஷயம். அரசை பொறுத்த அளவில் விழுப்புரத்துலேயும் அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. இல்லை என்னன்னா விழுப்புரத்தில் கிட்டத்தட்ட 51 நினைக்கிறேன் சென்டிமீட்டர் மழை வந்து எதிர்பார்க்காத அளவுக்கான ஒரு விஷயங்கள் பெஞ்சிருக்குது. அதுக்கான நடவடிக்கை ஒரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த சென்னைக்கே முக்கியத்துவமாக இருக்குதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஊடகங்கள் மேலே தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும் அல்ல, நான் ஏற்கனவே போனதரையே நான் அதை சொல்லியிருந்தேன். நான் இந்த ஊடகங்களில் இருக்கிறவங்களுக்கு என்னன்னா பொதுவாக அந்த எதுக்கெடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்வு அலையை ஏற்படுத்தணுங்கிற மாதிரி ஒரு மனநிலை. ஏன்னா இப்போ இந்த யூடியூப்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன போட்டாலும் வியூவர்ஸ் அதிகமாயிருங்கிறப்ப நம்மளும் ஏதாச்சும் ஒரு டெம்டேஷனாகவே வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது. இது வந்து இது தவிர்க்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி பொது பிரச்சனைகள் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது ஒன்று. இன்னொன்று நான் மட்டுமே அல்ல. இப்போ உதாரணமாக இன்னைக்கு வந்து பேச வேண்டிய, இன்னைக்கு வர வேண்டியவர் இருக்கார் இல்லையா, எழுத்தாரும் கதை சொல்லி பவா செல்லதுரை, அவர் இன்னைக்கு திடீர்னு அவர் வர முடியல அப்படின்னு அவர் எனக்கு அறிமுகங்கிறனால இன்னைக்கு ஃபோன் பண்ண, என்ன சார் வரல அப்படின்னா, ஆமாங்க எதிர்பாராமல் அதில் கலந்துக்க முடியாமல் போச்சு. சரி நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லுங்கள், உங்கள் பேரை சொல்லியே நான் சொல்கிறேன் அப்படின்னு. அவர் திருவண்ணாமலை பகுதியை சேர்ந்தவர். ஆமாம், திருவண்ணாமலை பகுதியை சேர்ந்தவர். அவர் அங்கேருந்தே இன்னைக்கு கலந்துக்கிற மாதிரி இருந்தாராம். முடியும். அவர் என்ன சொன்னார்னா, அது ஏற்கனவே நம்மாழ்வார் அவர் சொன்ன கருத்து இது. ஏற்கனவே நம்மாழ்வார் சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா இந்த பருவகால மழை அப்படிங்கிறதுக்கெல்லாம் மாறி போச்சு. இந்த புயலோடு கூடிய மழைன்னு வரக்கூடிய ஒரு காலநிலை ஆகி போச்சு. அதனால் புயலை பார்த்து பயப்படுறது வேற வழி இல்லை, பயந்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை. இந்த புயலோட தான் அந்த மழை வருது. இந்த மழை தான் வந்து திருவண்ணாமலையோ விழுப்புரமோ அந்த பகுதியில் இருக்கிற பயிர் பச்சைகளை காப்பாற்றுது. இந்த ஊடகங்கள் தான் பார்த்தீங்கன்னா 1க்கு 4 வந்து அதை பெருசாக சொல்லி, நீங்கள் சொன்னதுனால சொல்கிற சென்னை முக்கியத்துவம் தர்றாங்கன்னு, இந்த சென்னைனாலே ஏதோ ஒட்டுமொத்த சென்னையே வந்து மூழ்கின மாதிரியான ஒரு விஷயம். என்னுடைய வீடு இருக்கிறது மடிப்பாக்கம். அங்கே மழை தண்ணீர் பெய்ய பெய்ய அது வடைஞ்சிருது. என்ன காரணம்னா கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாலேயே வடிகால் வசதி சிறப்பாக இருக்குது, புதுசாக சாலை போட்டிருக்காங்க. ஸோ தண்ணி நிற்கல. நான் அது ஒரு வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டேன், ட்விட்டர்லேயும் இதுலேயும். இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அந்த ஊடகங்களில் வந்து என்னென்னா இங்கே வந்து முழுகிடுச்சு, அங்கே இருக்கிற மழைன்னு வந்து அதீத மழை பெய்கிறப்ப சில இடங்கள் அது நடக்கும். அதுக்கான ரெக்டிஃபை எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். இதுக்கு 2 உதாரணம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். என்னென்னா இது நான் மட்டும் இல்லை, பிரபல திரைப்பட இயக்குனர் சீனு ராமசாமி வந்து ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இது வந்து இந்த ரொம்ப சிறப்பாக அந்த பணியை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் எந்த கட்சி சார்ந்தவரும் இல்லை, என்ன மாதிரி தான், அவரும் பொது நபர் தான். இதை வந்து இந்த அரசு சிறப்பாக கையாளுது. வழக்கமான மழை அப்படிங்கிற சூழல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த மாதிரி இப்போ இல்லை, அதுக்கான பாதிப்பு சொல்கிறேன் குறைஞ்சிருக்கு. முதலமைச்சரும் உதயநிதி முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் களத்தில் இறங்கி அமைச்சர்களும் செய்கிறத இது பண்ணணும். அப்புறம் இதை பார்த்துட்டு சரி அவர்கிட்ட நான் பேசினேன், சரி கூடுதல் செய்து விடுனேன். அப்புறம் அவர் சொல்கிறாரு என்னன்னா, அவர் 2-3 வருடங்களுக்கு முன்னால் எழுதின ஒரு கவிதை தொகுப்பிலேயே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு. என்னென்னா, சென்னை மலையை பற்றி அவருடைய ஒரு கவிதையில் ஒரு 3 வரி தான்.
நகரத்தின், அதாவது சென்னை மலையை பற்றி ஒவ்வொரு காட்சி எழுதுகிறாரு. நகரத்தின் ஏதோ ஒரு இடத்தில் மேயர் மு.க. ஸ்டாலின் நீரில் நனைந்த ஓவியம் போல குடையிடம் நிற்கும் காட்சி தந்தியில் வந்திருக்கும். இது எப்போ அவர் வந்து 96 2002 இருந்தது. அவர்கிட்ட பேசினப்போ சொல்லி, நான் ஏற்கனவே அதை எழுதியிருக்கிறேங்க, ஒரு 30 வருடமாக அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி களத்தில் நிற்கிறாரு, அதை இன்றைக்கும் பார்க்குறேன்ட்டுன்னு. இது 2. அடுத்தது சோ தர்மன், எழுத்தாளர். அவரும் எல்லாம் இந்த கலையான ஆட்களையே நான் சொல்கிறேன், அவர் கட்சி சாராதவர். அந்த சோ தர்மன் வந்து சாகித்ய அகாடமி வாங்கினவர், முக்கியமான ஒரு எழுத்தாளர். கட்சி சேர்ந்தவரா மாறி இருக்காரு. எந்த கட்சியில் இல்லை அவர் என்னன்னா முக்கியமாக சொல்ல போனா இதை சொல்ல வந்தீங்க சாரி இல்ல, இப்போ ஒரு கட்சி சார்ந்தவரா மாறி இருக்காரு நினைக்கிறேன். இல்லை இந்த இருக்கலாம், இது அவருடைய பதிவு நான் சொல்கிறேன். இவர் என்ன சொல்கிறாருன்னா, வெறும் கற்பனை கதைகளாக இல்லாமல் வாழ்க்கையை சொல்லக்கூடியவர். அவர் வந்து ஒரு ஃபேஸ்புக் பதிவு போட்டதை ஒரு வழக்கில் நீதிமன்றத்தை எடுத்துக்கிச்சு. அவர் என்ன தெரியுமா சொல்ற, மலையை பற்றி சொல்கிறாரு. இந்த மழை நேரத்தில் நான் சென்னையில் தான் இருந்தேன், இப்போ தான் வந்தேன். இந்த மழை வந்து இந்த அளவுக்கு பெய்யுறது அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி தேங்குறது நடக்க தான் செய்யும். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஊடகங்கள் தான் இந்த மாதிரி பிரச்சனையை உண்டாக்குது. அப்போ என்ன செய்யணும்னா, சென்னையை தூக்கி ஒரு 10 அடிக்கு மேலே வச்சிருங்க, கடலை தூக்கி 10 அடிக்கு கீழே வச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறாரு. அப்போ இந்த அளவுக்கு ஒரு மனம் வந்திருப்பார் ஊடகங்கள்னால. அடிப்படையில் நில அமைப்பே சிக்கலா இருக்கு. என்னன்னா, கடலும் தரையும் இங்கே வந்து சமமாக இருக்கிறதுனால ஒன்று கடலுக்கு போகிறது தடைப்படுது, அடுத்தது பூமியில் ஒரு கட்டத்துக்கு மேலே இழுக்க முடியாது தண்ணியை. இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறாரு.